போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், லாபம் அல்லது நஷ்டம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸில் பேசிக் ஃபார்முலாஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆனால் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. அதாவது ஒரு நபர் ஒரு பொருளை வாங்குறாரு, 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, அவர் 101 ரூபாய்க்கு வித்தாருனாக்கா அவருக்கு 1 ரூபாய் லாபம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், லாபம் எப்படி சொல்றோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாங்கிய விலையோட விற்ற விலை அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, வாங்குறது 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, வித்தது 101 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்பனாக்கா இது வாங்கிய விலையோட விற்ற விலை அதிகமாக இருக்கிறதால நம்ம லாபம்னு சொல்றோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டம். நஷ்டத்துக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. இதுல வாங்கிய விலையை விட விற்ற விலை கம்மியா இருக்கு. அதாவது ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, அது 99 ரூபாய்க்கு வித்தாருனாக்கா அவருக்கு 1 ரூபாய் நஷ்டம். அது ஃபார்முலா பேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா வாங்கிய விலையோட விற்ற விலை கம்மியா இருக்கு, அதனால இது நம்ம நஷ்டம் சொல்றோம். அதுவே வாங்கிய விலையோட விற்ற விலை அதிகமா இருந்தா லாபம்னு சொல்லுவோம். வாங்கிய விலையோட விற்ற விலை சேல் பண்ண ரேட்டு கம்மியா இருந்துச்சுனாக்கா அது நஷ்டம்னு சொல்லுவோம். அடுத்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா லாப சதவீதம். ஓகே, அவர் லாபம் அடைஞ்சிட்டாரு, ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் லாபம் அடைஞ்சிட்டாரு, 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 110 ரூபாய்க்கு விற்கிறாருனாக்கா அதுல 10 ரூபாய் அவருக்கு லாபம். அவரு எவ்வளவு லாபம் அடைஞ்சாரு அதோட சதவீதம் எவ்வளவுன்னு கேட்பாங்க. லாப சதவீதம் அல்லது நஷ்டம் அடைஞ்சாருன்னா நஷ்ட சதவீதம் கேட்பாங்க. அப்பனாக்கா இந்த லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இந்த 100 எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்க சதவீதம் கேட்டதால 100 போடுவோம். ஓகேங்களா, லாபம்னு கேட்டாங்கன்னா மேலே லாபம் போடுவோம், நஷ்டம்னு கேட்டாங்கன்னா மேலே நஷ்டம் போடுவோம். இந்த லாப சதவீதமும் நஷ்ட சதவீதம் எப்பவுமே வாங்கிய விலையில இருந்து தான் நம்ம கண்டுபிடிப்போம், அதனால கீழே வாங்கிய விலை போட்டு வரும். ஓகேங்களா, லாப சதவீதம்னாக்கா லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. அப்போ நான் லாபத்துக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. அதே போல நஷ்ட சதவீதம் ஈக்குவல் டு நஷ்டம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. நஷ்டம் எப்படின்னாக்கா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எப்பவுமே ஒரு பொருளை லாப சதவீதமோ அல்லது நஷ்ட சதவீதமோ கண்டுபிடிக்கலாம், அதை வாங்கிய விலையை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த வாங்கிய விலைக்கு பதிலாக அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அடக்க விலை லாபம் டிவைட் பை அடக்க விலை இன்ட்டு 100 அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஏன்னாக்கா வாங்கிய விலை ஈக்குவல் டு அடக்க விலை. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த் என்பவர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 7560க்கு வாங்கி ரூபாய் 8400க்கு விற்பனை செய்தால் அவர் அடையக்கூடிய லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனந்த் என்பவர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 7560 ரூபாய்க்கு வாங்குறாரு, அது எவ்வளோக்கு விற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவரு எப்பவுமே லாபம் தான் அடைவார். ஏன்னாக்கா வாங்கிய விலையோட விற்ற விலை அதிகமாக இருக்கு, அதனால லாபம்னு அடைகிறாரு. ஓகேங்களா, அந்த லாபம் எவ்வளோன்னு கேட்கல, அவங்க லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்காக வாங்கிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7560, விற்ற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8400. இதுல லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை 7000 லாபம்னாக்கா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. லாபம்னாக்கா விற்ற விலை தான் அதிகமாக இருக்கும், அதனால விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை 8400 மைனஸ் 7560.
லாபம்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 840. அவர் அடையக்கூடிய லாபம்னு பார்த்தீங்கன்னாக்கா 840 ரூபா லாபம் அடைகிறாரு. இங்க லாபம் கேட்கல, லாப சதவீதம் கேட்டுக்கிறாங்க. அதனால லாப சதவீத ஃபார்முலா தெரியும். இதம் ஈக்குவல் டு லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 840 டிவைடட் பை வாங்கிய விலை. வாங்கிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 7560. 7560 இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணோம்னாக்கா 4 அடிச்சா 2 1. இங்கே 4னாக்கா 1. அப்புறம் 7 அடிச்சுனாக்கா 21. 7 அடிச்சுனாக்கா 2 14. 9 27. 100/9. இது மொத்தத்தையும் சுருக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 100/9. ஃபஸ்ட்டு என்ன பண்ணனாக்கா 2ஆல் அடிக்கிறேன். 0 0 இங்கே கேன்சல் பண்ணிடுச்சு. 2ஆல் அடிச்சுன்னா 21 வரும். 756 2ஆல் அடிச்சுன்னா 189 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் அடிக்கிறேன். 7ஆல் அடிச்சுன்னா 3 7 21 வருது. இந்த 189 7ஆல் அடிச்சுன்னா 27 வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3. இங்கே 9 3 27. இங்கே 100 இருக்குது. இங்கே பையில் 9 இருக்குது. அதனால் 100/9 லாப சதவீதம் இப்படியும் எழுதிக்கலாம். இல்லைனாக்கா இந்த 100 9ஆல் வகுத்தனாக்கா 199 லாப சதவீதம். ஒரு பொருளை 7560 ரூபாய்க்கு, அதாவது டிவியை 7560 ரூபாய்க்கு வாங்குறாரு. அவரு 8400 ரூபாய்க்கு விற்றால் அவருக்கு லாப சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா 11.1/9 சதவீதம் லாபம் அடைவர். இந்த சம்லாம் இவ்வளோ நேரம்லாம் போட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக இவ்வளோ நேரம் போடுறேன். எக்ஸாமில் நீங்கள் மைண்ட் கால்குலேஷனாக கடகடன்னு போயிடணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சஞ்சய் மிதிவண்டியை ரூபாய் 5000க்கு வாங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு ரூபாய் 600 குறைத்து விற்றார். மிதிவண்டியின் விற்பனை விலை மற்றும் நஷ்டத்தை காண்க. சஞ்சய் என்ன பண்றாருன்னா ஒரு சைக்கிளை எவ்வளவு கொடுத்து வாங்குறாருன்னா 5000 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அப்பனா வாங்கிய விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய். 2 வருஷத்துக்கு கழிச்சு என்ன பண்றாருன்னா அதை 600 ரூபாய் கம்மி பண்ணி விற்கிறாரு. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே ஒரு பொருளை வாங்கினா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணனாக்கா வாங்கிய விலையோட கம்மியாக தான் விற்போம். ஓகேங்களா? அதிகமாகவே விற்க மாட்டோம். ஏன்னா நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டோம் பழைய பொருள்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டுக்கு தான் கேட்பாங்க. வாங்குறவங்களே கம்மி ரேட்டு தான் கேட்பாங்க. நம்மளும் கம்மி ரேட்டில் தான் கொடுப்போம். அதனால இவர் என்ன பண்றாருன்னா 600 ரூபாய் கம்மி பண்ணி தர்றாரு. ஓகேங்களா? அப்பனா இந்த 600ன்றது என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு நஷ்டம் தான். ஓகேவா? நஷ்டன்றது ரூபாய் 600. ஏன் 600 நஷ்டம் சொல்றேன்னாக்கா 600 ரூபாய் கம்மி பண்ணி வித்துட்டாரு. அப்பனா அவர் விற்ற விலை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5000த்தை 600 ரூபாய் போச்சுனாக்கா 4400 ரூபாய் அவரு விற்ற விலை. அப்பனா இவருக்கு நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்குறது 5000 ரூபாய்க்கு வித்தது 4400. அப்பனா இவருக்கு நஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா 600 ரூபாய் நஷ்டம் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டாங்க 4400 ரூபாய். ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. நஷ்ட சதவீதத்துக்கு ஃபார்முலா இருக்கு. நஷ்டம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இங்கே நஷ்டம் இவருக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 600 ரூபாய் நஷ்டம். ஓகேங்களா? 600 ரூபாய் டிவைடட் பை வாங்கிய விலையை பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் இன்ட்டு 100.
நஷ்ட சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 12% நஷ்டம். சஞ்சய் மிதிவண்டியை 5000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அது 2 வருஷத்துக்கு கழிச்சு 600 ரூபாய் கம்மி பண்ணி விற்கிறாரு. அப்போ அவர் விற்கிறப்போ 600 ரூபாய் கம்மி பண்ணி வித்தாருனாக்கா அது எவ்வளவுக்கு வித்திருப்பாருன்னு கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா 5000லேருந்து 600 ரூபாய் கழிச்சிட்டோம். அது 4400 ரூபாய் கிடைச்சது. அப்போனா 4400 ரூபாய்க்கு அவர் வித்துக்கிறாரு. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. அவர் எவ்வளோ சதவீதம் நஷ்டமாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டம் டிவைட் பை வாங்கி விலை. நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் டிவைட் பை 5000 × 100. இது கேன்சல் பண்ணனாக்கா 12% அவருக்கு நஷ்ட சதவீதம் ஏற்பட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார். அதை சீர்படுத்த ரூபாய் 250 ரூபாய் செலவு செய்தார். அவர் அதை ரூபாய் 1400க்கு விற்றார். அவரின் லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க, மேலும் அவற்றின் சதவீதத்தை காண்க. ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ஒரு பழைய சைக்கிளை 1250 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ நான் வாங்கிய விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 1250 வாங்குறாரு. அது பழைய சைக்கிள். அதில் என்னென்ன இது ரிப்பேர் பண்ணணுமோ அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூபாய் 250 ரூபா செலவு பண்ணுறாரு. பழைய சைக்கிளை சீர் பண்ணுறதுக்கு நல்லபடியாக ஓடுறதுக்கு 250 ரூபா செலவு பண்ணுறாரு. இந்த 250ன்றது நம்ம வித்து விலையில் சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் வாங்கின விலை அது கூட ஒரு 250 ரூபா சேர்த்து செலவு செஞ்சாரு. அதனால நம்ம டோட்டலாக கணக்கு பண்ணுறப்போ இது வாங்கி விலை கூட தான் கணக்கு பண்ணுவோம். அப்படின்னாக்கா அவர் வாங்கி விலைன்னு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாங்கி விலையோட இது மொத்த விலையினே போட்டுக்கணும். வாங்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா 1250 ரூபா. அது செலவு செய்யறதும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா செலவு செய்கிறாரு. அப்போனா இது ரெண்டுமே வாங்கி விலையில் தான் அடங்கும். ஓகேங்களா? அதனால நான் மொத்த விலைன்னு எடுத்துக்கிறேன். ரூபாய் 1500 ரூபாய் செலவு வாங்குறாரு. வாங்கி அது செலவு செஞ்சு மொத்தமே பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் ஆகுது. அப்போனா அவர் விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 1400 ரூபாய்க்கு விற்கிறாரு. எவ்வளோ இது வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1500 ரூபாய்க்கு வாங்குறாரு. விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போனாக்கா இதில் அவருக்கு என்ன அடைஞ்சிருன்னு பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான் கிடைக்கும். ஏன்னாக்கா வாங்கிய விலையை விட விற்ற விலை கம்மியாக இருக்கு. வாங்கிய விலை அதிகமாக இருக்கு, விற்ற விலை கம்மியாக இருக்கு. அதனால இவருக்கு நஷ்டம் தான். நஷ்டம் ஈக்குவல் டு வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. வாங்கிய விலை 1500 மைனஸ் விற்ற விலை 1400. அப்படின்னாக்கா 100 ரூபாய் நஷ்டம் இருக்கு. 100 ரூபாய் நஷ்டம். இது வாங்கி விலைன்னா 1250 ரூபாய் தானே வாங்கினாரு. வித்தது 1400 தானே வித்தாரு. அது கணக்கு பண்ணக்கூடாது. அவரும் ஒரு செலவு பண்ணிக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செலவு பண்ணிக்கிறாரு. அதுவும் வாங்கி விலையில தான் சேர்க்கணும். அதனால தான் நான் மொத்த விலைன்னு எடுத்துன்னு அப்புறம் அதை வாங்கி விலையா மாத்திக்கிறேன். ஓகேங்களா? இது மொத்த விலை தான். 1500ன்றது மொத்த விலை. அவரு வாங்குறது 1250 ரூபாய்க்கு வாங்குறாரு. அவரு ரிப்பேர் பண்றதுக்கு 250 ரூபாய் செலவு பண்றாரு. மொத்தம் 1500 ரூபாய். ஏன்னா அவரோட முதலீடு போட்டு தான் எல்லாத்தையும் பண்றாரு. அப்புறம் அவர் விற்கிறப்போ அவர் கைக்கு எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய் தான் வருது. அவர் செலவு செஞ்சது அவருடைய முதலீடு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். அவர் கைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய். அப்பனாக்கா நஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாய் அவருக்கு நஷ்டம் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு நஷ்டம் கண்டுபிடிச்சிட்டோம். அவர் லாபமே அடையல, நஷ்டம் தான் அடைஞ்சுக்கிறாரு. மேலும் அவற்றின் சதவீதம். அப்பனாக்கா நஷ்டத்தோட சதவீதம் கேட்குறாங்க. நஷ்ட சதவீதத்துக்கு ஃபார்முலா டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. நஷ்ட சதவீதத்துக்கு ஃபார்முலா நஷ்டம் டிவைட் பை வாங்கிய விலை. அதே லாப சதவீதமாக இருந்தாக்கா லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் டிவைட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. இந்த ஃபார்முலாலாம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். வாங்கிய விலை வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஏன்னாக்கா லாப சதவீதமோ நஷ்ட சதவீதமோ கண்டுபிடித்து வாங்கிய விலை தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே நஷ்ட சதவீதம் போட்டீங்கன்னா மேலே நஷ்ட சதவீதம் போட்டுருங்க. லாப சதவீதம்னா இங்கே லாபம்னு போட்டுருங்க. லாபன்றது விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. ஏன்னாக்கா வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்தால் தான் லாபம்னு சொல்லுவோம். நஷ்டனாக்கா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. வாங்கிய விலையை விட விற்ற விலை கம்மியாக இருந்தால் தான்
வாங்கிய விலையை விட விற்ற விலை கம்மியா இருந்தா அது நஷ்டம், விற்ற விலையை விட வாங்கிய விலை கம்மியா இருந்தா அது லாபம். ஓகேவா? இல்லைனாக்கா வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகமா இருந்தாதான் லாபம். நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100. வாங்கிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1250 போடக்கூடாது. அவருடைய மொத்த முதலீடு 1500 ரூபாய் தான் அவர் செலவு பண்ணிக்கிறாரு, எல்லாத்தையும் சேர்த்து. அதாவது 250 ரூபா செலவு பண்ணிக்கிறாரு, 1250 மொத்தத்தையும் சேர்த்து. ஏன்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறான்னு பார்த்தா 1500 ரூபா செலவு பண்ணிக்கிறாரு. அதுதான் வாங்கிய விலையில சேர்க்கணும். 1500 × 100. ஓ சரி சார். அஞ்சு லட்சம் 3 20 20/3. இல்லைனாக்கா இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆல் வகுத்தனாக்கா 18 2/3%. 20/3 இல்லைனாக்கா 6 2/3% அவருக்கு நஷ்டம் ஏற்படுது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 150 என்ற வீதத்தில் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகிவிடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 190 என்ற விலைக்கு விற்றார். அவர் அடையக்கூடிய லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காணுங்க. ஒரு வியாபாரி என்ன பண்றாருனாக்கா, 8 பெட்டி திராட்சை இருக்கு. அதை ஒரு பெட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா மொத்த பெட்டி 8 பெட்டி. அதை ஒரு பெட்டி எவ்வளோ கொடுத்து வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா கொடுத்து வாங்குறாரு. ஒரு பெட்டியின் விலை ரூபாய் 150. அப்பனா அவரு 8 பெட்டி வாங்கறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு? அப்பனா மொத்த விலை அல்லது வாங்கிய விலை, ஏன்னா அவரு இது முதலீடு பண்றாருல, அதை வாங்கிய விலைன்னு கூட சொல்லலாம். 150 × 8 1200 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அப்பனா வாங்கிய விலை இல்லைன்னா மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1200 ரூபாய். ஒரு பெட்டி 150 ரூபானா 8 பெட்டி போட்டீங்கன்னாக்கா 1200 ரூபாய் கொடுத்து அவரு வாங்குறாரு. அதுல என்ன ஆச்சுனாக்கா, ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது. ஒரு பெட்டி திராட்சை அழுகிடுச்சுன்னு சொல்றாங்க. மொத்த பெட்டி எவ்வளோ? மொத்த பெட்டி 8. அதுல ஒரு பெட்டி போயிடுச்சுனாக்கா மீதி பெட்டி பார்த்தீங்கன்னாக்கா 7. 8 - 1 7 மீதி பெட்டி. அப்படின்னா அவர் விற்கிறதுன்னு பார்த்தோன்னாக்கா மீதி பெட்டியை தான் விற்க முடியும். அது எத்தனை பெட்டின்னு பார்த்தோன்னா 7 பெட்டி. இந்த 7 பெட்டியில ஒவ்வொரு பெட்டியும் எவ்வளோக்கு விற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 190 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்பனாக்கா அவர் விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 × 190. இங்கே 8 பெட்டியை 150 ரூபா கொடுத்து வாங்குறாரு. அதில் ஒரு பெட்டி அழுகி போயிடுச்சு. ஆனால் ஒரு பெட்டியை மைனஸ் பண்ணிட்டோம். மீதி எத்தனை பெட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 பெட்டி இருக்கு. ஓகேங்களா? இந்த 7 பெட்டியை ஒரு பெட்டி எவ்வளோ விற்கிறாரு? அதாவது 7 பெட்டியில ஒவ்வொரு பெட்டியும் 190 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்பனாக்கா அவர் மொத்த விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 1330 ரூபாய்க்கு விற்கிறாரு. வாங்கி விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1200 ரூபாய்க்கு வாங்குறாரு. விற்று விலைன்னு பார்த்தீங்கன்னா 1330 ரூபாய் விற்கிறாரு. அப்பனா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, அவர் லாபம் தான் அடைஞ்சுக்கிறாரு. ஒரு பெட்டி அழுகி போனதுதான் இருந்தாலும் அவரு ஒவ்வொரு பெட்டியை 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்துக்கிறாரு. அதனால அவர் லாபம் அடைகிறாரு. லாபம்னு பார்த்தீங்கன்னாக்கா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. திரும்பவும் சொல்றேன், லாபம்னாக்கா வாங்கிய விலையோட விற்ற விலை அதிகமாக இருந்தால் லாபம். ஓகேங்களா? நஷ்டம்னாக்கா வாங்கிய விலையோட விற்ற விலை, வாங்கின பொருளை விட விற்ற விலை கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது நஷ்டம். இங்கே வாங்கிய விலை பார்த்தீங்கன்னா 1330 மைனஸ் விற்ற விலை, சாரி இங்கே விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1330, வாங்கி விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1200. அப்போனா அவரோட லாபம்னு பார்த்தீங்கன்னாக்கா 130 ரூபா லாபம்.
8 பெட்டி வாங்கி அதில் ஒரு பெட்டி அழுகி போய் மீதி 7 பெட்டி வந்து 190 ரூபாய்க்கு விற்றாலும் அவருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபா லாபம் கிடைக்குது. ஓகேங்களா? இதுல இருந்து அவரு லாப சதவீதத்தை கேட்டுக்கிறாங்க. லாப சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. லாபம்னு பார்த்தீங்கன்னா 130 டிவைடட் பை வாங்கிய விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1200. 8 பெட்டி எவ்வளோ கொடுத்து 150 ரூபா கொடுத்து வாங்குறாரு. 8 பெட்டியே ஒவ்வொரு பெட்டியும் 150 ரூபா கொடுத்து வாங்குறாரு. அப்போனா மொத்தம் இதான் வாங்கிய விலை, 1200 ரூபாய் தான் வாங்கிய விலை. 1200 இன்ட்டு 100. 0 0 கேன்சல், இந்த 0 இங்கே கேன்சல். 2ஆல் அடிச்சுன்னா 6 2 12, I 2 10. 13 இன்ட்டு 5 65 டிவைடட் பை 6. 65 டிவைடட் பை 6ன்னு போட்டுக்கலாம். இல்லைனாக்கா இதை அடிச்சுனாக்கா 65 டிவைட் பை 6 நம்ம கேன்சல் பண்ணாக்கா 5/60.5 இருக்கும். 0.80750. ஒரு வியாபாரி 8 பெட்டி திராட்சையை 150 ரூபா கொடுத்து வாங்கி ஒவ்வொரு பெட்டியும் 150 ரூபா கொடுத்து வாங்கினாருனாக்கா அவருக்கு 1200 ரூபாய் செலவு பண்றாரு. அதுல ஒரு பெட்டி அழுகி போச்சு. மீதி 7 பெட்டியை ஒவ்வொரு பெட்டியும் 190 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவரு வித்தாக்கா அவருக்கு எவ்வளவு லாப சதவீதம் கிடைக்கும்ன்றதுதான் லாபம் இல்லை நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்டாங்க. வாங்கிய விலை விற்ற விலை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். அவருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபா லாபம். லாபம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு லாப சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. அதில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவரு மொத்தமாக லாபம் அடைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா லாப சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா 10.83% லாபம் அடைஞ்சார். அந்த ஒரு பெட்டி அழுகி போயிருந்தாலும் அவருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னாக்கா 10.83% லாபம் அடைஞ்சார். ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடைக்காரர் 100 பேனாக்களை ரூபாய் 250க்கு வாங்கினார். ஒரு பேனா ரூபாய் 4க்கு விற்றார். இதில் லாப சதவீதத்தை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு கடைக்காரர் என்ன பண்றாருனாக்கா 100 பேனாவை டோட்டலாகவே 250 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போனா ஒரு பெண்ணை எவ்வளோக்கு வாங்கிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2.5 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. 2.5 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. அப்போனா மொத்த விலை அல்லது வாங்கிய விலை, மொத்த விலை இல்லை அடக்க விலை, அடக்க விலை அல்லது வாங்கிய விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா. மொத்த பேனாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா 100 பேனாவை அவர் எவ்வளோ கொடுத்து வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்து வாங்குறாரு. அவர் விற்கிறப்ப என்ன பண்றாருன்னா ஒரு பேனா ரூபாய் 4க்கு விற்கிறார். ஒரு பேனா விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 4. அப்படின்னா மொத்த பேனா விற்ற விலை விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 × 4. அப்போனா 400 ரூபாய்க்கு விற்கிறார். இது வாங்கி விலைன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்து வாங்குறாரு. விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. இங்கே ஒவ்வொரு பேனா 4 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால மொத்த பேனா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 பேனா 100 × 4 400. ஓகேங்களா? 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. வாங்கி விலைன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இதில் அவருடைய லாபம் பார்த்தீங்கன்னாக்கா 400 மைனஸ் 250 150 ரூபா லாபம் அடைகிறார். இங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா லாப சதவீதத்தை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் லாப சதவீதம்னாக்கா லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. லாபம்னு பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா. அவர் வாங்கிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா இன்ட்டு 100. 0க்கு 0 கேன்சல்.
அஞ்சால் அடிச்சுனா 3×5 = 15, 5×5 = 25. அஞ்சால் அடிச்சுனா இங்கே 2×5 = 10, மீதி 0. அப்போனாக்கா 20 × 3 = 60. அவருடைய லாப சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா 60% லாபம் அடைகிறார். ஒரு பேனாவை 2.5 ரூபாய்க்கு வாங்கி அதை 4 ரூபாய்க்கு விற்றாருனாக்கா அவருக்கு மொத்தமாக 100 பேனா விற்கிறப்போ அவர் மொத்த லாப சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா 60% லாபம் கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய வீடியோ பார்க்கணுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.